மே 17th ஃபஸ்ட் டைம் உங்களை பார்த்தேன். ஆர்ஆர் சார் அட்மிஷன் இருந்தாலும் நீங்கள் தான் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்தீங்க. அப்போது ரெட் வித் க்ரீன் சாரியில் க்யூட்டாக இருந்தீங்க. சார் தான் இன்ட்ரோ பண்ணார். அப்போ தான் தெரியும் நீங்கள் என்னோட டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப்னு. என்கிட்ட நல்லா பேசுவீங்க. பட் அப்போ எனக்கு தெரியலை நம்ம இவ்வளோ க்ளோஸ் ஆவோன்னு. ஜூன் 18th காலேஜ் ஃபஸ்ட் டே. 1 வீக் ஸ்போக்கன் கிளாஸ் முடிச்சுட்டு ஜூன் 26th ரெகுலர் கிளாஸ் அட்டன் பண்ணும்போது தான் உங்களை பற்றி இன்ட்ரோ கொடுத்தீங்க. உங்களோட கிளாஸ் ரொம்ப பிடிக்கும். நார்மலாகவே உங்களை எனக்கு பிடிக்கும். சீனியர் மாலா மூலமாக தான் நீங்கள் எனக்கு க்ளோஸ் ஆனீங்க. இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு தான் உங்களை பற்றி மாலா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் உங்களுக்கு தெரியாமல் உங்கள் ஃபோன் நம்பரை வாங்கி மெமரி பண்ணிவிட்டு ஆகஸ்ட் 17th உங்ககிட்ட ஃபோன் நம்பர் கேட்டேன். நீங்களும் யோசிக்காமல் கொடுத்துட்டீங்க. அந்த செகண்ட் எனக்குள்ளே பட்டர்ஃப்ளை பிறந்துச்சு. உங்கள் நம்பர் சேவ் பண்ணதும் உங்கள் ஃபேவரட் சாங் ஸ்டேட்டஸில் பார்த்தேன். நானும் அதே சாங்கை மை டியர் ஃபேவரட் சாங்னு ஸ்டேட்டஸில் வச்சேன். நான் ஒகேனக்கல் போயிட்டு வரும்போது உங்களுக்கு ஹாட் இன் பில்லோவும் நெயில் பாலிஷும் கிஃப்ட் பண்ணேன். நீங்கள் கிளாஸ்க்கு வரும்போது அதே நெயில் பாலிஷ் போட்டு வந்தீங்க. அப்போது எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. இப்போ தான் உங்களுக்கு ஸ்வீட் ஹார்ட்னு நேம் வச்சேன். ஸ்டேட்டஸில் எஸ்ஹெச்னு வச்சு சாங் போட்டேன். உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு தான் ஸ்டேட்டஸ் வச்சேன்னு. ஃபஸ்ட் இயர் பொங்கல் செலிப்ரேஷனில் 2 பேர் பிங்க் கலர் சாரீ கட்டியிருந்தோம். அப்போ எடுத்த பிக்கு தான் ஃபஸ்ட்டு எடுத்தது. அதே மாதிரி ஈவினிங் பஸ்ஸு விட்டு இறங்கி ஃபஸ்ட் டைம் எனக்கு பாய் சொன்னீங்க. ஒயிட் வித் மெரூன் சாரியில் மல்லிப்பூ வச்சு டிபி வச்சுருந்தீங்க. நான் டெம்பிள் போயிட்டு ரிட்டர்ன் ஆகும்போது உங்கள் டிபி சடனாக ரிமூவ் ஆகிருந்துச்சு. நம்ம கிளாஸில் நடந்த ஒரு பொண்ணோட ப்ராப்ளமில் என் நம்பரை நீங்கள் பிளாக் பண்ணிட்டீங்க. இன்றைக்கி கிளாஸில் நீங்கள் என்கிட்ட டிஃப்ரெண்ட்டாக நடந்துக்கிட்டீங்க. இனி எனக்கு மெசேஜ் கால் யாரும் பண்ணக்கூடாது எண்டுன்னு சொல்லிட்டீங்க. நீங்கள் இனி பேசவே மாட்டீங்கன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு டெங்கு ஃபீவர் வந்தப்போ நீங்கள் அழுதிங்கன்னு கேள்விப்பட்டேன். செமஸ்டர் ஹாலிடேஸ்க்கு ஸ்ரீரங்கம் போயிருந்தேன். மே 3 உங்கள் பர்த்டே அன்னைக்கு மார்னிங் 10:50க்கு உங்களுக்கு என்னோடய மாமா நம்பர்லேருந்து கால் பண்ணி விஷ் பண்ணேன். அப்போ தான் என் நம்பரை அன்பிளாக் பண்ணிங்க. உங்கள் பர்த்டேக்கு ஸ்ரீரங்கமில் நான் கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணேன். ஃபைனலி உங்களை பிடிக்கும்னு உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். செகண்ட் இயரில் கிளாஸ் ரெப்பாக இருந்தேன். நீங்கள் தான் கிளாஸ் இன்சார்ஜ். பட் நம்ம பேசிக்கிறது ஹெச்ஓடி மேம்க்கு பிடிக்காது. ஸோ உங்கள் சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் வேறு பொண்ணை ரெப்பாக போட்டுட்டீங்க. செகண்ட் இயரில் தான் ரொம்ப க்ளோஸ் ஆனோம். அப்போ தான் கேட்டேன் ஸ்வீட் ஹார்ட்னா யாருன்னு தெரியுமான்னு. நீங்களும் சடனாக நான் தான் சொல்லிட்டீங்க. அன்எக்ஸ்பெக்டட் மொமெண்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் அதர் டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப் கிட்ட என்னையை பற்றி சொன்னீங்க. உங்களால் தான் அவங்களும் எனக்கு ஃப்ரெண்டானாங்க. எனக்கு மேரேஜ் வேணான்னு சொல்லி உங்ககிட்ட தான் ஷேர் பண்ணி அழுதேன். என்னோடய பர்த்டேக்கு உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலாக பெரிய டைரி மில்க் வாங்கி கொடுத்தேன். செகண்ட் இயர் எண்டில் கேன்வாஷ்க்கு நம்ம என் ஃப்ரெண்டோட ஊருக்கு போனோம். அங்கே நீங்கள் சடனாக ஒரு கோயிலில் உட்காந்துட்டீங்க. நான் எப்படி உங்கள் பக்கத்தில் உட்காரதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். திடீர்னு உட்கார மாட்டீங்களோ அப்படின்னு க்யூட்டாக கேட்டீங்க. கேன்வாஷ்க்கு போகும்போது அன்பிளான்டாக 2 பேரும் க்ரீன் கலர் சுடி போட்டு போயிருந்தோம். பஸ்ஸில் உங்கள் கூட உட்காந்து ட்ராவல் பண்ணணும்னு ஆசை. பட் பேக் சீட்டில் தான் இடம் கிடச்சிது. அன்றைக்கி நம்ம சாப்பிட்ட வெஜ் சாப்பாடு, ஜிகரதண்டா, சேமியா ஐஸ்கிரீம்லாம் ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு. இப்போ எடுத்த ஃபோட்டோலாம் லைஃப் டைமில் மறக்கவே முடியாது. உங்கள் வீட்டுக்கு நீங்கள் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணி நான் பாய் சொல்லிட்டு போன மொமெண்ட்லாம் சான்ஸே இல்லை. செகண்ட் இயரில் பரவச உலகம் போனப்போ உங்களுக்கு நான் செம்பருத்தி பூ கொடுத்தது, அங்கே எல்லா கேம்லேயும் உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்கள் கூடவே இருந்தது, இதெல்லாம் மறக்கவே முடியாது. நம்ம பேசுகிறது யாருக்குமே தெரியாமல் பேசுவோம். அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு. என்னோடய மொபைல் வால்பேப்பரில் உங்களோட ஃபோட்டோ தான் இருக்கும். அதை ஹெச்ஓடி மேம் பார்த்துட்டு என்னை கூப்பிட்டு திட்டுனாங்கன்னு சொல்லி உங்ககிட்ட ஃபீல் பண்ணேன். பட் நீங்கள் தைரியமாக பேசுன்னு சொல்லி ஸ்பெஷலாக கேர் கொடுத்தீங்க. காலேஜ் முடிச்சுட்டு ஈவினிங் பஸ்ஸில் உங்களுக்கு சீட்டு பிடிச்சி வைப்பேன். நான் வாங்கி கொடுத்த ரோஸை வச்சுக்கிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். உங்களை வெறுப்பேற்ற பஸ்ஸில் இன்ஜினியரிங் மேம் மடியில் உட்காந்துருப்பேன். நீங்கள் கடுப்பாவீங்க, என்னை நோட் பண்ணி திட்டுவீங்க. ஆனாலும் நான் உங்களை வெறுப்பேற்றிட்டே இருப்பேன். செகண்ட் இயர் படிக்கும்போது உங்களோட பர்த்டேக்கு நாங்கள் யாருமே விஷ் பண்ணேன்னு சொல்லிட்டு சேடாக இருந்தீங்க. அன்னைக்கு எனக்கு மனசே கேட்கல. நான் ஹாப்பி பர்த்டேன்னு உங்களுக்கு விஷ் பண்ணேன். நீங்கள் கோவத்தில் வைப்லன்னு சொல்லிட்டீங்க. எனக்கு அதெல்லாம் ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. ஹேண்ட் வாஷ்க்கு போகிறோன்னு சொல்லி பிளான் பண்ணி துறையூர் உங்களை வர வச்சோம். நான் ரிலேட்டிவ் பார்க்க போகிறேன்னு சொல்லி உங்கள் கூட நானும் பஸ்ஸில் ஏறினேன். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் கிஃப்ட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்தோம். நான் உங்களுக்கு டெடி வாங்கி கொடுத்தேன். நெக்ஸ்ட்டு நம்ம ஃபேவரட் ஹோட்டலில் போய் சாப்பிட்டு எடுத்த ஃபோட்டோஸ்லாம் ஸ்வீட் மெமரிஸ் ஆச்சு. நைட்டு உங்கள் வீட்டில் சப்பாத்தி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டது, துறையூர்லேருந்து முசிறிக்கு வந்து ட்ராவல் பண்ணதெல்லாம் மறக்கவே முடியாது. எனக்கு ஜூன் 26th என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. என்கேஜ்மெண்ட்டில் நீங்கள் கிளம்பும்போது எனக்கு அழுகை வந்துருச்சு. ஹெச்ஓடி மேம் 1 வீக் லீவுன்னு சொல்லி ஜாலியாக இருந்தோம். அந்த டைமில் சார்ட் ஒர்க் ப்ராப்ளம் வந்துச்சு. நான் ஃபைட் பண்ணேன்னு சொல்லி என்னை திட்டிட்டீங்க. பஸ்ஸில் நீங்கள் என்கிட்ட பேசாமல் கோவமாக வந்தீங்க. அப்போ சுச்சுவேஷன் சாங் வேறு. அடம் பிடிச்சு உங்கள் பக்கத்தில் உட்காந்து உங்களை சமாதானப்படுத்திட்டேன். நீங்கள்
நீங்கள் லீவ் போட்டால் நானும் காலேஜ் லீவ் போட்டுருவேன். எங்கே போயிட்டு வந்தாலும் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். சம்டைம்ஸ் கோஇன்சிடெண்ட்டாக சேம் கலர் போடுவோம். ஒரு டைம் சொல்லி வச்சு பிளாக் கலர் போட்டிருந்தோம். தேர்ட் இயர் டீச்சர்ஸ் டே செலிப்ரேஷன் அப்போது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து வாட்சும் உங்களுக்கு சாரியும் கிஃப்ட் பண்ணோம். என்னோடய பர்த்டேக்கு என் ஃப்ரெண்டு ஃபோட்டோ ஃப்ரேமு அண்ட் ஃபோன் கவரும் கிஃப்ட் பண்ணான். அதை உங்கள் கையில் கொடுத்து அன்பாக்ஸ் பண்ண வச்சேன். அதில் உங்கள் ஃபோட்டோஸ் பார்த்ததும் சர்ப்ரைஸ் ஆகிட்டீங்க. என்னோடய மேரேஜ்க்கு உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலாக உங்கள் வீட்டுக்கு வந்து இன்விடேஷன் வச்சேன். அப்போது நீங்கள் போட்டு கொடுத்த காஃபியை மறக்கவே முடியாது. உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு மாரியம்மன் கோவிலில் போய் ப்ரேயர் பண்ணிட்டு வந்தேன். பொங்கல் செலிப்ரேஷன் அப்போது எனக்கு ஐஸ்கிரீம் வேணும்னு அடம் பிடிச்சிங்க. நானும் ஓடி போய் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். ஃபங்க்ஷனில் ஃபுல்லாக ஃபோக்கஸ் உங்கள் மேலே தான் இருந்துச்சு. அப்போ எடுத்த ஃபோட்டோஸ்லாம் செம்ம மெமரிஸாக இருந்துச்சு. என்னோடய லைஃப்பில் நடந்த குட் அண்ட் பேட் எல்லாமே உங்களுக்கு தெரியும். அப்படி எனக்கு நடந்த பேட் இன்சிடெண்ட் உங்களுக்கு தெரிய வரும்போது என் மேலே செம்ம கோவத்தில் இருந்தீங்க. பேசாமல் கூட இருந்தீங்க. என்னோடய மேரேஜுக்கு முன்னாடி நாள் நீங்கள் வரமாட்டேன்னு சும்மா சொன்னீங்க. பட் எனக்குள்ளே நீங்கள் வருவீங்க தோணுச்சு. நீங்கள் வர வரைக்கும் வெயிட் பண்ணி உங்கள் கூட உட்காந்து சாப்பிட்டேன். என்னோடய மேரேஜ் அன்னைக்கு மார்னிங் உங்ககிட்ட வீடியோ கால் பண்ணி பேசினேன். உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன். உங்கள் வெட்டிங் ஆனிவர்சரி அன்னைக்கு எனக்கு பிளாக் கலர் கயிறு கட்டி விட்டீங்க. அதை என்னோடய டெலிவரி வரைக்கும் கலட்டாமல் வச்சுருந்தேன். என்னோடய வளகாப்பு முடிச்சுட்டு எங்கள் அம்மா வீட்டில் இருக்கப்ப என்னை பார்க்க வந்தீங்க. என்னோடய பெரிய பையன் பிறந்தப்ப என்னையும் பையனையும் பார்த்துட்டு ட்ரெஸ்ஸும் காசும் வச்சு கொடுத்துட்டு போனீங்க. 2024 உங்கள் பர்த்டே அப்போது உங்களுக்கு சாரீ கிஃப்ட் பண்ணேன். அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சொன்னீங்க. அதை வியர் பண்ணும்போது ஹாப்பியாக இருக்குன்னு சொன்னீங்க. நான் எப்போ முசிறி வந்தாலும் உங்களை பார்க்காம போக மாட்டேன். அதே மாதிரி அடிக்கடி உங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுவேன். லாஸ்ட் இயர் பர்த்டேக்கு உங்களுக்கு சாரீ, ஹேர் ஆக்சசரி, ஜிமிக்கிலாம் கிஃப்ட் பண்ணேன். நியூ இயர் அப்போது உங்கள் வீட்டில் பூத்த பிங்க் கலர் ரோஸு எனக்கு நீங்கள் கொடுத்தீங்க. அப்புறம் பிளாக் கலர் பர்ஸு வாங்கி கொடுத்தீங்க. அதெல்லாம் எப்போவுமே மறக்க முடியாது. லைஃப் லாங் உங்களை மறக்கவும் மாட்டேன், உங்களை விட்டு போகவும் மாட்டேன். யூ ஆர் மை மோஸ்ட் ஃபேவரட் பர்சன் ஸ்வீட் ஹார்ட்.